வணக்கம். முடி கொட்டுறதுங்கிறது நம்மள பல பேருக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் இல்லையா? சரி, இது ஏன் நடக்குது? இது எப்படி சரி செய்யலான்னு ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் இதே கவலை இருக்குன்னா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த முழு விளக்கத்தையும் நீங்க கேட்டு முடிக்கும்போது, உங்க மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, முதல்ல பரவலான முடி உதிர்தல்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது தலையில அங்கங்க வழுக்க விடுற மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா தலை முழுக்கவே முடி கொட்டி அடர்த்தி கம்மியாகிற மாதிரி தெரியும். அதுதான் இது. நாம இந்த டாபிக்க ஒரு 4 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இதை சரி செய்ய அடிப்படையா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு. கடைசியா ஏன் பொறுமை ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடி கொட்டுறதுக்கு உண்மையான காரணம் என்ன, அது எந்த வகைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப். முடி கொட்டுதுன்னு சொன்னாலே நமக்கு வர்ற முதல் பயம், ஐயோ வழுக்கு விழுந்துருமோ அப்படிங்கிறது தான். ஆனா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பரவலா முடி கொட்டுறது, முடி உதிர்தல் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர, இது நிரந்தர வழுக்கைக்கு கொண்டு போகாது. பொதுவா இதுல 3 முக்கிய வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. முதல்ல டெலோஜன் எஃப்ளூவியம், சுருக்கமா டிஇன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, திடீர்னு ஒரு காய்ச்சல் இல்ல பெரிய மன அழுத்தம் வந்த பிறகு படபடன்னு முடி கொட்டும். ஆனா இது தற்காலிகம் தான். ஒரு 3ல இருந்து 6 மாசத்துல தானாவே நின்னுடும். ரெண்டாவது நாள்பட்ட டிஇ, இது கொஞ்சம் வருஷ கணக்குல நீடிக்கலாம். மூணாவது எஃபிஹெச்எல், அதாவது பெண்களுக்கு வர்ற வழுக்க மாதிரி. இதுல முடி கொட்டுறதை விட மெதுவா மெலிஞ்சு அடர்த்தி குறைஞ்சிட்டே போகும். பாத்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் காரணம் வேற, தீர்வும் வேற. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். உங்களுக்கு எந்த வகையான முடி உதிர்தல் இருந்தாலும் சரி, நாம இப்ப பார்க்க போற விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். 1, உள்ளுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது. 2, சில முக்கியமான ஹெல்த் டெஸ்ட் பண்றது. 3, நம்ம சாப்பாடு, நியூட்ரிஷன்ல கவனம் செலுத்துறது. 4, நாம எடுத்துக்கிற சில மருந்துகள் கூட முடி கொட்ட வைக்கும். அதனால அதையும் செக் பண்ணணும். அந்த 2வது ஸ்டெப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது ஹெல்த் டெஸ்ட். டாக்டர்ஸ் பொதுவா தைராய்டு கரெக்டா வேலை செய்தா, உடம்புல இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கான்னு செக் பண்ண சில பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்வாங்க. ஏன்னா இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட முடி கொட்டும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இரும்புச்சத்து குறைபாடுன்னா நமக்கு ரத்த சோகை, அதாவது அனீமியா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா சில ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அனீமியா இல்லைனாலும் கூட உடம்புல இரும்பை சேமிச்சு வைக்கிற ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒன்னோட அளவு 70க்கு மேல இருந்தா அது முடி உதிர்வுக்கான ட்ரீட்மெண்ட்டை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்குமா. அதே மாதிரி உங்க சாப்பாட்ல போதுமான புரோட்டீன், கேலோரிஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. கூடவே நீங்க எடுத்துக்கிற சில மாத்திரைகள் கூட முடி கொட்டுறதுக்கு காரணமா இருக்கலாம். அதனால டாக்டர் கிட்ட பேசி அதையும் சரி பார்க்கறத ரொம்ப நல்லது. சரி, இந்த பொதுவான விஷயங்களை எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு, உதாரணமா அந்த எஃபிஹெச்எல், அதாவது பெண்களுக்கு வர்ற முடி மெலிந்து போற பிரச்சனைக்கு என்ன மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா முடி உதிர்வுக்கும் மருந்து தேவைப்படாது. அந்த டிஇ மாதிரி தற்காலிகமா கொட்டுற முடிக்கு அதுக்கு காரணமான விஷயத்தை சரி பண்ணாலே போதும், தானா நின்றுடும். ஆனா எஃபிஹெச்எல் மாதிரி இருக்க பிரச்சனைக்கு மினாக்சிடில் மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் கண்டிப்பா தேவைப்படும். இந்த எஃபிஹெச்எல் பிரச்சனைக்கு FDA அப்ரூவ் பண்ண முக்கியமான ட்ரீட்மெண்ட் டாபிக்கல் மினாக்சிடில் தான். இது தலையில மேல தடவுற ஒரு மருந்து. இந்த நம்பர் ரொம்பவே முக்கியமானது. எஃபிஹெச்எல் பிரச்சனை இருக்கிற பெண்கள்ல கிட்டத்தட்ட 60% பேருக்கு மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது ஒன்னு முடி கொட்டுறது நிக்குது, இல்லனா ஓரளவுக்கு நல்லாவே புது முடி வளருது. கிளினிக்கல் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பாருங்க, 48 வாரம் கழிச்சு 5% மற்றும் 2% மினாக்சிடில் யூஸ் பண்ணவங்களுக்கு எந்த மருந்தும் யூஸ் பண்ணாதவங்களை விட முடியோட அடர்த்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுவே இந்த மருந்து எவ்வளோ எஃபெக்டிவ்னு சொல்லுது இல்லையா? சரி, நீங்க மினாக்சிடில் யூஸ் பண்றீங்கன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதை தலையில ட்ரையா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை அப்ளை பண்ணணும். முக்கியமா நீங்க இதை யூஸ் பண்ற வரைக்கும் தான் அதோட பலன் கிடைக்கும். நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல ஒரு 2 வாரம் கழிச்சு கொஞ்சம் முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனா பயப்பட வேண்டாம், அது நார்மல் தான். சிலருக்கு எரிச்சல் இல்லைன்னா முகத்துல முடி வளர்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். கர்ப்பமா இருக்கிறவங்களும் பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எஃப்ஹெச்பிஎல் கூடவே ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்குன்னு டாக்டர் கண்டுபிடிச்சா, அப்போ மினாக்சிடில் கூடவே வேற சில மருந்துகளையும் சேர்த்து கொடுப்பாங்க. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுமை. ஏன்னா முடி வளர்ச்சிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. அது ரொம்ப மெதுவான ஒரு ப்ராசஸ். அப்போ
ரிசல்ட் பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்? உங்க எதிர்பார்ப்பை கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துல ரிசல்ட்ஸ் வாரக்கணக்குல வராது, மாச கணக்குல, சில சமயம் வருஷ கணக்குல கூட ஆகும். அந்த தற்காலிக முடி கொட்டுற பிரச்சனை ஒரு 3ல இருந்து 6 மாசத்துல நின்னுடும். ஆனா மினாக்ஸ்கள் மாதிரி ட்ரீட்மெண்ட் முழுசா வேலை செய்தான்னு பார்க்கவே 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். மொத்தத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, 1 முடி நிறைய கொட்டுதுன்னா அது நிரந்தர வழுக்கைன்னு அர்த்தம் இல்ல. 2 சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் முதல் படி. 3 நம்ம பொதுவான ஆரோக்கியம், சாப்பாடு, இரும்புச்சத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கடைசியா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பொறுமையாவும் விடாமலும் பண்றதுன்னா ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ உங்க முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? ஒருவேளை இங்க கிடைச்ச தகவல்களை வச்சு உங்க டாக்டர் கிட்ட பேசி ஒரு நல்ல ஆலோசனையை கேட்கறதா இருக்கலாம், இல்லையா?